வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பையிங் ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை யார் பார்த்தாலும் ஃபுல்லராக பாருங்கள். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பையிங் பண்ணுறவங்க, செல்லிங் பண்ணுறவங்க. ஏன்னா செல்லிங் பண்ணுறவங்களும் நீங்கள் எந்தெந்த இடத்துல செல்லிங் பண்ணக்கூடாதுன்றதை இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பை பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த நாட்களில் உங்கள் சைடு மார்க்கெட் இருக்காங்க அப்படின்றதையும் மார்க்கெட் சொல்லிடும். சரிங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை எனக்கு வந்து சும்மா நான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து பை அண்ட் செல் தான் பண்ண தெரியும், நான் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஓரளவுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் எனக்கு பார்க்க தெரியும், இல்லை சார்ட் பார்க்க தெரியும், சார்ட்டுடைய மொமெண்டம் பார்க்க தெரியும், அந்த டைம் ஃப்ரேம் மாற்ற தெரியும், இண்டிகேட்டர் இருந்தால் இண்டிகேட்டர் நான் எனக்கு வந்து செட்டிங்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்கலாம் இதை பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா, இதில் வந்து எந்தெந்த நாட்களில் ட்ரேட் எடுக்கக்கூடாது, எடுக்கணும், முக்கியமாக எடுக்கக்கூடாத நாட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபுல்லராக பாருங்கள். ஸோ இதில் இண்டிகேட்டர் என்ன, இண்டிகேட்டருடைய நேம் என்ன, அதை எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து நம்ம இந்த பொலிங்கர் பேண்ட் பர்சன்டேஜ் பி அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். சரிங்களா, பொலிங்கர் பேண்ட்ஸ் பர்சன்டேஜ் பி அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆல் இண்டிகேட்டர்ஸில் கீழேயே இருக்கும். டெக்னிக்கல்ஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா பி ஆல்ஃபாபெட்டில் பி வரிசையில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டிகேட்டர் அதான் இருக்கும், தேர்ட் ஃபோர்த் இண்டிகேட்டர் அதான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இவங்களுக்குள்ள செட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கல, டைரக்டா இவங்களுடைய செட்டிங்ஸ் போயிடலாம். இவங்களுடைய செட்டிங்ஸ்ல இன்புட்ஸ் அப்படின்ற இடம் இருக்கும் மேல. சரிங்களா, இந்த இடம், இந்த இன்புட்ஸ்ன்ற இடத்துல லென்த் அப்படின்றது இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தை மட்டும் 20 அப்படின்றதுல 14ன்னு மாத்திரணும். ஒன்று ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்ததா ஸ்டைலில் போய்க்கிறீங்க. ஸ்டைலில் போயிட்டு இதை நீங்கள் எந்த கலரில் வேணால் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா, மிடில் பேண்டு அதை எடுத்துருங்க, மிடில் பேக்ரவுண்டு ஓவர் பாட்டு ஓவர் சொல்லலாம் எடுத்துருங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. இதை வேணால் நீங்கள் வந்து லைன்ஸில் வச்சுக்கலாம். லைன்ஸில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச கலர் எது, உங்களுக்கு டாப்பில் இருந்தால் எந்த கலர் ஈஸியாக இருக்கும், பாட்டம் லெவல் இருந்தால் எந்த கலர் ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம், இந்த ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு சோன் இருக்கு இல்லையா, ஓவர் பாட் அண்டு ஓவர் சோல்டு. இந்த ஓவர் பாட்டில் ஆல்ரெடி அவங்க 1ன்னு கொடுத்துருப்பாங்க, ஓவர் சோல்டில் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஓவர் பாட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 அப்படின்றத 1.1 அப்படின்னு மாற்ற போகிறோம். அதே மாதிரி இந்த ஓவர் சோல்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா -0.1 அப்படின்னு மாற்றணும். சரிங்களா, அப்போ ஓவர் பாட் என்ன மாற்றுறோம் 1.1, ஓவர் சோல்டு என்ன பண்ணுறோம் -0.1, இதில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேண்டில் வந்து 1 ஹவரில் இருக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இருக்கணும். சரிங்களா, 1 ஹவரில் வச்சுட்டு அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 1 ஹவரில் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு நாளில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 9:15 to 10:15 வைக்கிறாங்க இல்லையா, ஒரு 1 ஹவர் கேண்டில் 10:15 க்ளோஸ் ஆகும் இல்லையா, அந்த கேண்டிலில் தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தான் என்ட்ரியே. 10:15க்கு 3 மணிக்கு எக்ஸிட். அப்போ அந்த 10:15 கேண்டில் எப்படி முடியணும், இங்கே பொலிங்கர் பேண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1.10 அண்டு -1.10ன்னு வச்சுருக்கோம். அப்போ இதில் எந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இந்த லைனுக்கு கீழே, அதாவது அப்பர் பேண்ட் லைன் அண்ட் லோயர் பேண்ட் லைன் நம்மளுக்கு இங்கே இருக்காங்க. சரிங்களா, இது வந்து 1.1 அண்ட் இது -0.1 இருக்காங்க. இந்த லைனுக்கு கீழே நம்மளுக்கு பேண்ட் வந்து க்ளோஸ் வைக்கணும் ஃபர்ஸ்ட் 1 ஹவரில். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க, அதாவது 2ஆம் தேதி மண்டே ஜூன் 2ஆம் தேதி நம்மளுக்கு 0.16ல் எடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ
9.15 என்ன பண்ணியிருக்காங்க, 9.15 to 10.15 கேண்டில் 0.16ல க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்துக்குங்க, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஓவராலாக கடைசி 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 56,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இந்த டேப்லெட்டில் கீழே பாருங்கள், சாரி 52,386 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். லாஸ் அப்படின்றது 14,500, ஓவரால் அப்படின்றது 37,826 ரூபா இருக்கு. இதில் நான் உங்களுக்கு சைடில் இந்த டேட்லாம் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த டேட், இது எல்லாமே டேட்ஸு, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மந்தில் நடந்திருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ராஃபிட். லாஸ் அப்படின்றது இவ்வளோ தான். ஸோ இப்போ இதில் லாஸ் அப்படின்னா அதிகபட்ச லாஸ் எவ்வளோ, 1710. இங்கே அதிகபட்ச ப்ராஃபிட் எவ்வளோ, 10,839. குறைந்தபட்ச ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதில் எவ்வளோ, 30 ரூபா. அதே மாதிரி இல்லை குறைந்தபட்ச லாஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 80 ரூபா, இங்கே ஒன்று 14 ரூபா. இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது எந்தெந்த நாட்கள்லன்னு இருக்கு எடுக்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த 9.15 க்ளோசிங்கில் எடுத்துக்கணும்னு பார்த்துட்டோம். இது எந்தெந்த நாட்கள்ல எடுக்கக்கூடாது, முக்கியமாக நீங்கள் தேர்ஸ்டே, சரிங்களா, அதாவது வியாழக்கிழமை அல்லது எக்ஸ்பைரி வந்து சப்போஸ் நம்மளுக்கு லீவு, வியாழக்கிழமை லீவுன்னா மாற்றிடுவாங்க. அப்போ எந்த டேட்டில் மாற்றுறாங்களோ அந்த டேட், எக்ஸ்பைரி அன்னைக்கு எடுக்கக்கூடாது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 hour முடிஞ்சுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1 hour வந்து பொலிங்கர் பேண்டு கீழேயோ மேலேயோ ஏதோ ஒரு இடத்துல எய்தர் சைட், சரிங்களா. இப்போ 2ஆம் தேதி நம்மளுக்கு இங்கே முடிஞ்சுக்காங்களா, அதுக்கு அடுத்து முன்னாடி பார்ப்போம் பாருங்க. இப்போ மே மாதம் 5ஆம் தேதி என்ன பண்ணிக்காங்க, மேலே முடிச்சுக்கிறாங்க, தெரியுதுங்களா. 1.32 மார்க்கெட் வந்து மேலே போய் முடிச்சு. இதில் மேலே முடித்தாலும் கீழே முடித்தாலும் எங்கே முடித்தாலும் நம்ம பார்க்கணும், சரிங்களா. இப்போ இதில் பாருங்க, நம்மளுக்கு எத்தனாம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி. இதில் எப்படி நம்ம எடுக்கணுன்ற ஒரு லெவல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜூன் 2ஆம் தேதி நம்மளுக்கு 9.15க்கு முடிச்சிருக்காங்க. அப்போ 9.15 to 10.15 கேண்டில் வந்து நம்மளுக்கு 0.16ல முடிச்சிருக்காங்க. இப்போ என்ட்ரிக்கு போவோம் டைரெக்டாக. என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதில் நான் அந்த ஸ்டாக் மோக்கில் பேக் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். நமக்கு 2ஆம் தேதி ஜூன், அப்போ 10 ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட வச்சுக்கலாம், 10:20ன்னு வச்சுக்கலாம். 10:20க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடிஎம்லேருந்து நியர்பை, அது ஓடிஎம்ல தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், நம்மளுக்கு ஐடிஎம்லாம் அவ்வளோ ப்ரைஸ் இருக்காது. அது இந்த வியாழக்கிழமை புதன்கிழமை தான் ஐடிஎம்ல இருப்பாங்க. 100 ரூபா உள்ள கால் ஆப்ஷன் அண்ட் 100 ரூபா உள்ள புட் ஆப்ஷன். அப்போ நியர்பை 100 ரூபா கரெக்டாக இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு 90 ரூபாயிலிருந்து ஒரு 120 ரூபாய் உள்ள கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், யாரு 90 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்குள்ள கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷன் சரி, ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து பை பண்ணிக்கணும். இது எஜுகேஷனல் பர்பஸ், எல்லாருமே எடுத்த உடனே ட்ரை பண்ணிடக்கூடாது. போய் அதை பேக் டெஸ்ட் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. நானுமே இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்தந்த டேட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத அந்த ஸ்டாக் மோக்கை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 100 ரூபா அப்படின்னு எடுத்துட்டா, இவங்கள யார் இருக்கா, நம்மளுக்கு 24,550ல ஸ்பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்மளுக்கு 10:20க்கு 24,555, சாரி 565ல ஸ்பாட் இருக்கு. அப்போ ஓடிஎம் புட் ஆப்ஷன் 100 ரூபாய் யார் இருக்கா, நம்மளுக்கு 24,350 இருக்காங்க. அதே மாதிரி ஓடிஎம் கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 90லேருந்து ஒரு 120க்குள்ள அப்படின்னா கிட்டத்தட்ட 98 ரூபாயில நம்மளுக்கு 24,850 கால் ஆப்ஷன் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பை பண்ணிக்கிறோம். பை பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எத்தனை மணிக்கு, நம்ம 10:20க்கு பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுன்னு கேட்குறவங்களாம் சொல்லிடுறேன். ஒரு அதிகபட்சம் நீங்கள் 100 ரூபா ப்ரீமியம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 75 ரூபா லாட் சைஸ் இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே வரும். இது அதான் இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்கிறாங்க, சரிங்களா. 15,000 ரூபா நம்மளுக்கு வரும். இதில் எம்டிஎம் அப்படின்றது இந்த இடத்துல வரும், ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு சொல்லி. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிக்கும். ஒவ்வொரு 5 மினிட்ஸாக நான் ஒரு 15 மினிட்ஸ் கூட நான் ரன் பண்ணுறேன். அந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் வருது கரெக்டாக நம்ம 3 மணிக்கு நிப்பாட்டி பார்க்கலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்தில் 1,177 ரூபா, அடுத்த 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு 2,040 ரூபா. இதில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ப்ராஃபிட், உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். இதுக்கு வந்து
மேக்ஸிமம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் ப்ராஃபிட்ன்ற விஷயத்துல கிடையாது. அது உங்களை பொருத்தப்பட்டது. ஏன்னா எக்ஸிட்ன்ற விஷயம் இருக்கு, 3 மணிக்கு எடுக்கலாம். பட் ப்ராஃபிட் எனக்கு இது இவ்வளவு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளியே வந்துடலாம். இது எல்லா நாளும் கிடைக்காது. ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா 2 வருஷத்துல நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 37,000 ரூபாய் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கு, லாட் சைஸ் நம்மளுக்கு 25 இருந்திருக்கு, அதனால சொல்றேன். இப்ப 10.50க்கு நம்மளுக்கு 2040, 11.5க்கு 2108 அண்ட் 11.20க்கு 2723 அண்ட் 11.35க்கு நம்மளுக்கு 2392. அடுத்து ஒரு அரை மணி நேரம் வரும். 12 மணிக்கு என்ன இருக்காங்க, 12.5க்கு 2797. 12:30க்கு நம்மளுக்கு 4860 ரூபா. இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்க புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா வெறும் 15,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும் போது, சரிங்களா, நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு ஆகுது, கிட்டத்தட்ட 28% கிடைக்குது அந்த இடத்துல ப்ராஃபிட். இந்த மாதிரி 28.5 கஜுக்குன்னா நீங்க வெளியே வர்றது அப்படின்றது நல்லது. இருந்தாலும் நான் எப்பயும் போல 3 மணிக்கு ரன் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தேன். அடுத்தது நம்மளுக்கு 5,527. அடுத்து 1.20க்கு 3,915, 1.50க்கு 3,435. மார்க்கெட் வந்து ஒன் சைடா மேலே ஏறிட்டு இருக்கு. நீங்க இந்த அங்க நான் ப்ராஃபிட்டை சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க ஸ்பாட்டை கவனிச்சீங்கன்னா தெரியும். சரி, இதுல இன்னொரு பொசிஷன். ஓகே, ரைட். 3,435. அடுத்ததா நம்மளுக்கு 2.5க்கு 2,625, 2.20க்கு வந்து நம்மளுக்கு 2,692, 2.50க்கு நம்மளுக்கு 1,830 அண்ட் 2.55க்கு 1,935, 3 மணிக்கு நம்மளுக்கு 3,465 ரூபா. சரிங்களா, இதுல பாத்துக்குங்க. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு விஷயமே. ஓகேங்களா, அப்ப இதுல கீழே பாருங்க, ஒரு சைடு நம்மளுக்கு 2,085 ரூபா லாஸ், இன்னொரு சைடு 5,550 ரூபா ப்ராஃபிட் காமிக்கிறாங்க. ரைட் சைடு கார்னர்ல நான் உங்களுக்கு கர்சர் வைக்க முடியாது, ரெக்கார்ட் வந்து ஆஃப் ஆகும். சரிங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா, நம்ம வந்து எந்தெந்த டேஸ்ல நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ்பைரி டேஸ்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே நேரம் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கணும். அதாவது ஒரு 1 hour இருக்காங்க அப்படின்னா நல்லா எடுத்துக்கங்க. ஒரு 1 hour கேண்டில் இப்போ இங்க இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல 1 hour கேண்டில் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேண்டிலுக்கு என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. இப்போ உள்ள போயிட்டு என்ன ஆகுதுன்னா கிரீன்ல முடியுதா, அதாவது பிரைஸ் மேல போய் முடியுது. நீங்க நல்லா அந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்க. பிரைஸ் என்ன ஆகுது, மேல போய் முடியுது. அப்ப அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்தும் அந்த ஹைக்கு மேலதான் பிரைஸ் முடியுது. அடுத்து இந்த ஹைக்கு மேல பிரைஸ் முடியுது. கடைசியா இந்த பிரைஸ் வந்து இங்க கீழே வந்துடுறாங்க. ஓப்பனே இந்த இடத்துல உள்ள வந்துடுறாங்க. அப்படி இது ஹையை கட் பண்ணாம திருப்பி உள்ள வர்றாங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த லெவலுக்கு, ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறம் வர்றதை விட்டுருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். அடுத்தடுத்த கேண்டில் வந்து ஹையோ இல்லை லோவையோ, இதுவே டவுன் ட்ரெண்டா இருக்கனால ஹை லோவை கட் பண்ணா முட்டாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இதுல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுல ஓவரால் நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சுன்னா 37,000 அப்படின்னா, இன்னமும் இதன் கூட நீங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கம்பைன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருன்னு தனியாவே நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை தனியாவே கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனான்றதெல்லாம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு சொல்றேன், நீங்க பழகுற வரைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கத்துக்கிற வரைக்கும் இதுல இருந்து பணம் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு கணிசமான பணம் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இல்லை ஒரு ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க மாத்தலாம். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி பேக் டெஸ்ட் சிமுலேட்டர் இருக்கு. அதில் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணுங்க. அந்தந்த டேட்லலாம் எப்படி போயிருக்காங்க, எப்படி வந்திருக்காங்கன்றத ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் ரன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க நீங்கள் இப்போ கத்துக்கிறதுக்குள்ள வர்றீங்கன்னா, அவங்க கத்துக்கிற டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் இல்லையா, பேசிக்கான ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட்ஸா இருந்தாலும்
இந்த ஸ்ட்ராட்டஜியில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.